உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன் வீட்டு விசேஷத்துக்கு வந்துட்டு இப்படி சம்பந்தமே இல்லாத ஆள் மாதிரி இருக்கே. இல்லம்மா, எல்லாரும் புதுசா இருந்தாங்களா, அதான் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் பார்க்கலான்னு. அண்ணே, உங்களுக்கு எங்க நினைப்பே வரலையா? அப்படி என்னென்ன வைராகியம்? அப்படி என்னென்ன நாங்க தப்பு பண்ணிட்டோம்? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. எங்க குடும்பத்தையே மொத்தமா ஒதுக்கி வச்சிட்டீங்கல்ல. ஐயோ, அப்படிலாம் இல்ல சித்தி. வர முடியல, வேலை கொஞ்சம் டைட்டா இருந்தது. அதான் அப்பா அம்மான்னு யாருமே எங்களை வந்து பார்க்கல இல்ல. இப்படி ஒரு குடும்பம் இருக்கிறதையே மறந்துட்டீங்கல்ல. ஐயோ இல்ல சித்தி, எல்லாரும் வெளியூர்ல செட்டில் ஆயிட்டோம் இல்லையா, அதான் டச் விட்டு போச்சு. ஐயா அறிவு, ஓ உன் தம்பி. அண்ணே, பாண்டியனை இறந்துட்டாருன்னு உனக்கு அதாவது தெரியுமா? எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா. நான் அப்ராட்ல இருந்ததுனால வர முடியல. அண்ணே, எங்க இருந்தா என்னன்னு எங்க ஞாபகம் எல்லாம் உனக்கு வராதா? ஒரு ஒரு போன் அடிச்சிருக்கலாம்ல. இப்ப மட்டும் எப்படி நான் எங்களை தேடி வரதுக்கு உனக்கு வழி தெரிஞ்சுச்சு? இல்லம்மா, பிருந்தா தான் யார்கிட்டயும் நம்பர் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னா. அப்படியா? ஆமா சித்தி, பிருந்தா தான் வர சொன்னா. பாரு, அண்ணே, உன்னை பார்த்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அண்ணங்கிற இடத்துல இருந்து முறை செய்யக்கூடிய ஆள் இல்லாம 2 கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுனா, நீ இருக்கும் போது நாங்க ஏன் இந்த மாதிரி நிக்கணும்? அதான் நீ இப்ப வந்துட்டல, பாண்டியனே திரும்ப வந்த மாதிரி இருக்கு. 100 சொந்தம் அப்படியே எங்க கூடவே நிக்கிற மாதிரி இருக்கு. போதும் வீரா, அவனை சங்கடப்படுத்தாத. அவன் இத்தனை வருஷம் கழிச்சு நம்மள தேடி வந்ததே பெருசு. எவ்வளவு ஆசையா வந்திருக்கான். நீ வாயா. வாங்க வானே வா. நாமளே இந்த கதைக்கு புதுசு. இவன் யாரு? நம்மளை விட புதுசா இருக்கான். யாரா இருக்கும்? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.